Hello viewers. Welcome to Minutes Mystery. இது 1896 மார்ச் மாசம் 30ஆம் தேதி இங்கிலாந்துல இருக்கிற ரீடிங் அப்படின்ற சிட்டில இருக்கிற தேம்ஸ் அப்படின்ற நதியில பாத்தீங்கன்னா ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்படி அவர் பிடிச்சிட்டு இருக்கப்ப அவருடைய தூண்டில பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மீன் சிக்கிற மாதிரி அவருக்கு தோணுது. ஏன்னா அதோட வெயிட் செம்மையா இருக்கு. வேகமா அந்த மீனை பிடிச்சி இழுக்கிறாப்ல. அப்படி இழுக்கிறப்ப ஆத்தாடி இன்னைக்கு நம்மளுக்கு செம்மையான ஜாக் பாட்றோம். இன்னைக்கு நம்மளுக்கு பெரிய மீன் கிடைச்சிருக்கு. இந்த மீனை கொண்டு போய் வித்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்மளுக்கு கை நிறைய காசு கிடைக்கும் அப்படின்ற ஒரு தாட்டோட தான் இழுக்கிறாப்ல. ஆனா அப்படி இழுத்து பாக்குறப்ப தான் அவருக்கே தெரியுது அந்த தூண்டில சிக்கினது மீன் கிடையாது, ஒரு மிகப்பெரிய வினோதமான பார்சல் அப்படின்றது. சோ அந்த பார்சலை பார்த்தோன்னே நம்ம மீன் தான் சிக்கணும்னு நினைச்சா ஆனா நமக்கு ஒரு மிகப்பெரிய புதையலே கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு அந்த பார்சலை இழுத்து படகுல போட்டு ஓபன் பண்ணி பாக்குறாப்ல. அப்படி பாக்குறப்ப தான் அவரே அதிர்ந்து போறாப்ல. ஏன்னா அந்த பார்சல் ஒரு லேயர் கிடையாது, எக்கச்சக்கமான லேயரால கவர் பண்ணப்பட்டிருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா நியூஸ் பேப்பர், ப்ரௌன் பேப்பர்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான லேயர்ல பேப்பர்ஸை ஒட்டி தான் அந்த பார்சலை உருவாக்கி வச்சிருந்தாங்க. சோ அந்த எல்லா லேயர்ஸையும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பாக்குறாப்ல. அப்படி பிரிச்சு கடைசி அந்த பார்சலை ஓபன் பண்ணி பாக்குறப்ப அவர் வேற லெவல்ல பீதி ஆயிரார் அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா அந்த பார்சலுக்குள்ள பாத்தீங்கன்னா பாதி அழுகுன நிலையில ஒரு பெண் குழந்தையோட உடல் இருக்கு. அதுவும் அந்த பெண் குழந்தையோட கழுத்துல பாத்தீங்கன்னா வெள்ளை கலர் டேப்பும் சுத்தப்பட்டிருக்கு. அதை வச்சு பாக்குறப்ப அந்த வெள்ளை கலர் டேப்பை வச்சுதான் அந்த குழந்தையோட கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்றதும் தெளிவா தெரியுது. ஆனா என்னதான் இதை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாலும் இந்த குழந்தைய யார் கொன்றதுன்றது அந்த டைம்ல அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. இருந்தாலும் யதார்த்தமா கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஒரு உடல் தான் 19ஆம் நூற்றாண்டோட இங்கிலாந்தோட ஒரு மிகப்பெரிய சீரியல் கில்லரை கண்டுபிடிக்க உதவ போகுது அப்படின்றது அந்த டைம்ல யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. இன்னைக்கு வீடியோல 19ஆம் நூற்றாண்டுல இங்கிலாந்து அலற விட்ட ஒரு சீரியல் கில்லரை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோ செம்ம த்ரில்லிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூடவே நம்ம Facebook and WhatsApp பேஜ் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ இந்த ஒரு பாடியை பார்த்த உடனே அந்த மீனை பிடிச்ச அந்த ஒரு நபர் பார்த்தா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்றாரு. அப்படி இன்ஃபார்ம் பண்ண உடனே அவங்க பாடியை கைப்பற்றி லோக்கல்ல இருக்கிற ஹாஸ்பிடல்ல பார்த்தா போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்புறாங்க. அப்படி அனுப்புனதுக்கு அப்புறம் இந்த ஒரு சின்ன பெண் குழந்தை யாரு, அதை யார் கொன்றாங்க அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்படி ஸ்டார்ட் ஆகிற அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல ஒரே ஒரு போலீஸ் ஆபீசர் பார்த்தா பயங்கர தீவிரமா ஈடுபாடு காமிக்கிறாரு. அவர்தான் கான்ஸ்டபிள் ஆண்டர்சன். எஸ், இந்த ஒரு ஆண்டர்சனுக்கு பார்த்தா ஒரு சின்ன பெண் குழந்தை எவ்வளவு கொடூரமா கொன்றதை பார்த்த உடனே அவருக்கு வேற லெவல்ல கோபம் வந்துருது. சோ அதனாலேயே இந்த பெண் குழந்தையை கொன்றவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு கடுமையான தண்டனையை வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இந்த கேஸ்ல அவர் இறங்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி இறங்கின உடனே அவங்க கைப்பற்றின அந்த ஒரு பார்சல் இருக்கு பாத்தீங்களா, அந்த பார்சல்ல இருக்கிற ஒவ்வொரு நியூஸ் பேப்பர் அண்ட் ப்ரௌன் பேப்பர்னு சொல்லிட்டு ஒன்னு விடாம மைக்ரோஸ்கோப் வச்சு இன்ச்சா ஏதாச்சும் ஒரு சின்ன இடத்துலயாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா சர்ச் பண்றாப்ல. அப்படி சர்ச் பண்ணி பாக்குறப்ப அந்த பெண் குழந்தை சுற்றி வைக்கப்பட்டிருந்த ஒரே ஒரு நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நேம் இருக்கு. அதை நோட் பண்றாரு. அந்த பேர் தான் மிஸ்ஸஸ் தாமஸ். அந்த நியூஸ் பேப்பர்ல அவங்களோட நேம் மட்டும் இல்ல அவங்களோட அட்ரஸும் இருக்கு. அட்ரஸ் இருக்கு அப்படின்றதுக்காக அது கிளியர் கட்டா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அது அழிய போற நிலைமையில் இருக்கிற ஒரு ஃபேடான அட்ரஸ் மாதிரி தான் இருக்கவே செய்யுது. இருந்தாலும் கிடைச்ச இந்த ஒரு எவிடன்ஸ் செம்மையான எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேமையும் அட்ரஸையும் கம்ப்ளீட்டா நோட் பண்ணிட்டு அந்த கான்ஸ்டபிள் ஆண்டர்சன் முடிஞ்ச அளவுக்கு அந்த அட்ரஸை ட்ராக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு அந்த அட்ரஸை தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படி தேடி கடைசி அந்த அட்ரஸ் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிடுறாரு. அப்படி கண்டுபிடிச்ச உடனே அந்த அட்ரஸ்ல இருக்கவங்க யாருன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல போய் விசாரிக்கிறப்ப அவங்க மிஸ்ஸஸ் தாமஸ் தான் அப்படின்றதையும் உறுதிப்படுத்திக்கிறாரு. சோ ஒன்ஸ் இதை உறுதிப்படுத்தின உடனே அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனா என்னதான் யோசிச்சாலும் அந்த பார்சல்ல அவங்களோட நேம் இருக்கிற ஒரு துண்டு பேப்பர் இருக்கு, அட்ரஸ் இருக்கு அப்படின்றதுக்காக இவங்க தான் இதை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணி போய் அரெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா. ஏன்னா இவங்க தான் இந்த கொலையை பண்ணிருப்பாங்க அப்படின்றதுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இப்ப ஆண்டர்சன் கையில இல்ல இல்லையா. சோ அதனாலே அவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் போயிட்டு மிஸ்ஸஸ் தாமஸ் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்ற விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி அக்கம் பக்கத்துல கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கப்பே இன்னொரு பக்கம் அங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மிஸ்ஸஸ் தாமஸ் மேல வேற ஏதாச்சும் கேஸ் எதுவும் ஃபைல் ஆயிருக்கா, இவங்க பேசிக்காவே கிரிமினலா அப்படின்ற டீடைல்ஸையும் செக் பண்றாரு. அப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல செக் பண்ணி பாக்குறப்ப அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பாக்குறப்ப இவங்க பேசிக்காவே ஒரு கிரிமினல் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஆண்டர்சன் தெரிஞ்சுக்கிறாரு. சோ மிஸ்ஸஸ் தாமஸ் இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன குற்றங்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே மேபி இந்த கேஸ்ல இவங்க இன்வால்வ் ஆயிருக்கலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட மிஸ்ஸஸ் தாமஸோட வீட்டை பார்த்தா நம்ம ஆண்டர்சன் வேவு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி வேவு பார்க்கறப்ப இவர் மட்டும் தனியா வேவு பார்க்கல, இவர் கூட சேர்ந்து சர்ஜன் ஜேம்ஸும் பார்த்தா மிஸ்ஸஸ் தாமஸோட வீட்டை வேவு பார்க்கறாங்க. அப்படி வேவு பார்க்கறது பார்த்தா 2 நாளா கண்டினியூஸா அவங்க வீட்டை வேவு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி வேவு பார்த்துட்டு இருக்கப்ப நம்ம ஆண்டர்சனுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் யார்கிட்ட இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பை ஏஜென்ட் இருந்து வருது. அவர் நம்ம ஆண்டர்சன்ட்ட நீங்க இப்படி கண்டினியூஸா அவங்களோட வீட்டை வேவு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க வேவு பார்க்குற எந்த ஒரு விஷயம் பார்த்தா மிஸ்ஸஸ் தாமஸ்க்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி ஒன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு வேற எங்கேயாச்சும் ஓடி போறதுக்கான வாய்ப்பும் அதிகம். சோ நீங்க அவங்கள வேவு பார்க்கறத நிப்பாட்டிட்டு உடனே அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றாங்க. சோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே நம்ம ஆண்டர்சன் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் தாமஸ் அரெஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி யோசிச்சு நம்ம ஆண்டர்சனும் ஜேம்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான பிளான போடுறாங்க. அதுதான் ஒரு பெண்மணியை டூலா யூஸ் பண்றது. எஸ், இவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணியை செட் பண்றாங்க. அப்படி செட் பண்ண அந்த ஒரு பெண்மணியை வச்சு மிஸ்ஸஸ் தாமஸ்ட பேசவும் வைக்கிறாங்க. அப்படி பேசுறப்ப அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, நான் மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு. சோ அதனால அந்த குழந்தை என்னால இப்போதைக்கு வளர்க்க முடியாது. சோ என்னோட குழந்தைய உங்களால பாத்துக்க முடியுமா, அதாவது பேபி ஃபார்மிங் உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த பேபி ஃபார்மிங்னா வேற எதுவும் கிடையாது. அந்த காலகட்டத்தில் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே தவறு
தவறான முறையில் சில பெண்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைய பெத்துக்குருவாங்க இல்லையா, அவங்க சொசைட்டில அந்த குழந்தைய ஓப்பனா வளர்க்கவும் முடியாது இல்லையா. சோ அதனால அந்த குழந்தைய டைரக்டா கொண்டு போய் அனாதாசிரமத்துல விடுறதுக்கு பதிலா ஏதாச்சும் ஒரு பேபி ஃபார்மிங் பண்றவங்க கொண்டு போய் அவங்களோட குழந்தைய கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்த கொஞ்ச நாளே அவங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு அவங்க ஹஸ்பண்ட சொல்லி இந்த விஷயத்தை புரிய வச்சு அவங்களோட பேபியை வாங்கிக்கிறதுனா அவங்ககிட்ட போய் வாங்கிக்கவும் செய்யலாம். இல்ல இனிமேல் இந்த குழந்தைய என்னால வாங்கிக்கவே முடியாது, நீங்களே வேற யாருக்காச்சும் இதை அடாப்ட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலும் அந்த பேபி ஃபார்மிங் பண்றவங்க யாராவது சத்து இருக்கிறவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த குழந்தைய தத்தெடுத்தும் கொடுத்துருவாங்க. அப்படி தத்து கொடுக்கறப்ப பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையோட அம்மா அப்பா யாருன்றத ஓப்பனா வெளியே சொல்லாம இருக்கிறதுக்காகவும் தன்னோட குழந்தைய சேஃப்டியா வளர்க்கறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா இந்த பேபி ஃபார்மிங் பண்றவங்களுக்கு எக்கச்சக்கமான காசையும் அந்த இல்லீகலா குழந்தையை பெற்ற பெண்மணியும் அவங்களோட காதலனும் காசை வாரி வாரி கொடுப்பாங்களாம். இந்த ஒரு பேபி ஃபார்மிங் எனக்காக நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆண்டர்சனும் நம்ம ஜேம்ஸும் செட் பண்ண அந்த ஒரு பெண்மணி இப்ப மிஸ்ஸஸ் தாமஸ் அவங்க கேக்குறாங்க. அப்படி கேட்ட உடனே மிஸ்ஸஸ் தாமஸும் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 3ஆம் தேதி நான் ஃப்ரீயா இருப்பேன், அன்னைக்கு நம்ம நேராவே சந்திச்சு பேசலாம், அன்னைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணிக்கு அழைப்பும் விடுறாங்க. சோ இப்படி அழைப்பு விட்டதுக்கு அப்புறம் அன்னைக்கு நாள் வருது, அதாவது ஏப்ரல் 3ஆம் தேதி வருது. அந்த ஒரு நாள்ல மிஸ்ஸஸ் தாமஸோட வீட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கதவு தட்டப்படுது. அப்படி தட்டப்பட்ட உடனே மிஸ்ஸஸ் தாமஸும் பாத்தீங்கன்னா கதவை ஓபன் பண்றதுக்காக வேகமா போயிட்டு அவங்களோட மெயின் டோர் அன்லாக் பண்ணி ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்றப்ப வீட்டுக்கு முன்னாடி இவங்க கூட பேசின அந்த பெண்மணி தான் இருப்பாங்க நினைச்சதா அவங்க கதவை ஓபன் பண்றாங்க. ஆனா அப்படி ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுது முன்னாடி நிக்கிறது அந்த பெண்மணி கிடையாது, அதற்கு பதிலா எக்கச்சக்கமான போலீஸ் ஆபீசர் அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறாங்க அப்படின்றது. சோ இப்படி போலீஸ்காரங்க தன்னோட வீட்டுக்கு முன்னாடி எக்கச்சக்க பேர் நிக்கிறாங்க அப்படின்றத பார்த்த உடனே மிஸ்ஸஸ் தாமஸ்க்கு ஒரு மாதிரி சிவரிங் ஆயிருது. அப்படி அவங்க சிவரிங் ஆயிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல அவங்களோட கதவுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்த நம்ம ஆண்டர்சன் பாத்தீங்கன்னா நாங்க உங்களோட வீட்டை கம்ப்ளீட்டா செர்ச் பண்ணணும், அதுக்கான வாரண்ட் எங்கிட்ட இருக்கு, இதுக்கு நீங்க கண்டிப்பா ஒத்துழைப்பு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்த எல்லா போலீஸ் ஆபீசரையும் கூப்பிட்டு மிஸ்ஸஸ் தாமஸோட வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாரு. அப்படி என்ட்ரான உடனே மல்லிகை நாற்றத்தை பாத்தீங்கன்னா போலீஸால நுகர முடியுது. சோ அப்படி நுகர்ந்த உடனே கண்டிப்பா ஏதாவது ஒரு பாடியாவது இந்த வீட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பயங்கர தீவிரமா தேடுறாங்க. ஆனா என்னத்தை தேடினாலும் அந்த நாற்றம் மட்டும் தான் இவங்களுக்கு வருதே தவிர அந்த வீட்டுக்குள்ள போலீஸால எந்த ஒரு பாடியும் கண்டுபிடிக்கவே முடியல. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு செம்மையான ஃப்ரஸ்ட்ரேஷன் கொடுக்குது. சரி பாடியை தான் கண்டுபிடிக்க முடியல, அட்லீஸ்ட் ஏதாவது சின்ன எவிடன்ஸாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்ச்சின்ச்சா அந்த வீட்டுல தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடி பார்க்கறப்ப சில விஷயங்களையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் பேபி ஃபார்மிங் அட்வர்டைஸ்மென்ட்கான ரிசிப்ட், அடாப்ஷன் அரேஞ்ச்மென்ட்கான டெலிகிராம், எக்கச்சக்க குழந்தைகளுக்கான Dress, மதர்ஸ்ல இருந்து வந்த எக்கச்சக்கமான லெட்டர்ஸ் அண்ட் ஃபைனலா ஒயிட் ஏஜிங் டேப்பையும் கண்டுபிடிக்கிறாங்க. எஸ் இந்த ஒரு ஒயிட் ஏஜிங் டேப்பை கண்டுபிடிச்சோனே தான் போலீஸ்க்கு ஒரு வெறித்தனமான டவுட் கிரியேட் ஆகுது. எஸ் இதே டேப் தான் அந்த தேம்ஸ் நதியில கண்டெடுக்கப்பட்ட அழுகிய பெண் உடலோட கழுத்துல இருந்துச்சு பாத்தீங்களா, எக்ஸாக்ட்டா அதே டேப் தான் இந்த டேப்பும். சோ அந்த ஒரு டேப் இவங்க வீட்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இவங்க தான் கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்ற கண்ணோட்டத்துல மிஸ்ஸஸ் தாமஸ் ஆண்டர்சன் அரெஸ்ட் பண்றாரு. சோ இப்படி ஆண்டர்சன் மிஸ்ஸஸ் தாமஸ் அரெஸ்ட் பண்ணோனே இவங்க வேற எதுவும் கொலைகள் பண்ணிருப்பாங்களா அப்படின்ற கண்ணோட்டத்துல முதல் பாடியை கண்டெடுத்த தேம்ஸ் நதியில பாத்தீங்கன்னா வேற எதுவும் பாடி எதுவும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண சொல்றாரு. இப்படி இவங்க சர்ச் பண்ண சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஏன்னா இவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் இந்த மிஸ்ஸஸ் தாமஸ்க்கு எதிராக ஒரு கேஸும் கொடுத்திருக்காரு. அவர் எதை பேஸ் பண்ணி கேஸ் கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் தாமஸ் பேபி ஃபார்மிங் பண்றப்ப மேக்ஸிமம் குழந்தைகள் மர்மமான முறையில இறந்து போயிடுது. அப்படி இறந்து போற மேக்ஸிமம் குழந்தைகள் பாத்தீங்கன்னா சத்து குறைபாடுனால தான் இறந்து போகுது. சோ அது எனக்கு டவுட்டை கிரியேட் பண்ணி இவங்களை கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு தான் கேஸே கொடுத்திருக்காப்ல. சோ அந்த ஒரு கேஸை விசாரிக்கிறப்ப நீங்க பண்ணது தப்பு, சோ நீங்க 6 மாசம் ஹார்ட் லேபர் கேம்ப்ல ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை தூக்கி ஹார்ட் லேபர் கேம்ப்ல போட்டாங்களாம். சோ அந்த ஒரு தண்டனை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகவே செஞ்சிருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஆண்டர்சன் இவங்க மேபி எக்கச்சக்க குழந்தைகளை கொண்டுக்கலாம் அப்படின்ற கண்ணோட்டத்துல தேம்ஸ் நதியில சர்ச் பண்றதுக்காக எக்கச்சக்க போலீஸ் அனுப்புறாப்ல. அப்படி அனுப்பப்பட்ட எல்லா போலீஸ் ஆபீசரும் பாத்தீங்கன்னா அந்த நதியில வெறித்தனமா தேடுறாங்க. அப்படி தேடுறப்ப அவங்களை அதிர்ச்சியூட்டு விதமா அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 பாடிஸை கண்டெடுக்கிறாங்க. அப்படி கண்டெடுக்கப்பட்ட அந்த 6 சிறு குழந்தையோட கழுத்துலையும் பாத்தீங்கன்னா வெள்ளை கலர் டேப்பால தான் நெரிச்சு கொல்லப்பட்ட மாதிரி சுற்றப்பட்டிருக்கு. சோ இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டனே ஆண்டர்சனுக்கு வேற லெவல்ல பதற்றம் கிரியேட் ஆயிடுது. பதற்றம் கிரியேட் ஆகிறதோட மட்டும் இல்லாம கோபமும் உச்சத்துக்கு ஏறிடுது. சோ அந்த கோபத்தோட மிஸ்ஸஸ் தாமஸ்ட வந்து நாங்க இப்ப தேம்ஸ் நதியில 6 பாடியை கண்டெடுத்திருக்கோம், அந்த 6 குழந்தைய நீ தான் கொண்டே அப்படின்னு சொல்லிட்டு கோபமா கேட்கிறாப்ல. அப்படி கேட்டோடனே மிஸ்ஸஸ் தாமஸ் நான் எங்க கொண்டேன், நானும் கொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆண்டர்சன் அந்த 6 குழந்தையோட கழுத்துலையும் வீட்டுல இருந்து அதே வெள்ளை கலர் டேப் தான் இருக்கு, சோ அப்ப நீ தான் அந்த 6 குழந்தையும் கொண்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்றாப்ல. இதை கேட்டோடனே மிஸ்ஸஸ் தாமஸ் சிரிச்சுக்கிட்டே எங்க அந்த வெள்ளை கலர் டேப் இங்கிலாந்துல ஏன் ஒருத்திட்ட மட்டும் தான் இருக்கா, வேற யார்ட்டையுமே இல்லையா, அப்படி இருந்துச்சுன்னா இந்த டேப் வச்சிருக்க எல்லாரும் கொலைகாரங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூலா கேக்குறாங்க. இதை கேட்டோடனே ஆண்டர்சனுக்குனால ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுருது. ஏன்னா அது நம்மகிட்ட ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இல்லாதனால இவ பாட்டுக்கு ஜாலியா பேசிட்டு இருக்கா. சோ இவளுடைய வாயை நம்ம அடைக்கணும் அப்படின்னா நம்ம இவளுக்கு எதிராக ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை சப்மிட் பண்ணி ஆகணும். அப்படி சப்மிட் பண்ணணும்னா அதற்கான எவிடன்ஸை கண்டுபிடிச்சாகணும் இல்லையா. அதுக்காக ஆண்டர்சன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இறந்து போன அந்த 6 குழந்தையோட முகத்தை நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணி விட்டுறாப்ல. பப்ளிஷ் பண்றதோட மட்டும் இல்லாம இந்த குழந்தைகளை பத்திய டீடைல்ஸ் தெரிஞ்சவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்டும் போட்டு விட்டுறாப்ல. இப்படி போட்டு விட்ட உடனே நமக்கு உடனே ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தான் ஆண்டர்சன் நினைச்சிட்டு இருந்தாப்ல. ஆனா நாட்
நாட்கள் தான் ஓடிச்சே தவிர எந்த விதமான ரெஸ்பான்ஸும் அந்த ஒரு ஆர்டிகலுக்கு கிடைக்கவே இல்ல அன்டில் சில நாட்கள் வரைக்கும். எஸ், இந்த ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணி சில நாட்கள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. அவங்களுடைய பேர் தான் எவ்லினா மர்மோன். எஸ், இந்த எவ்லினா மர்மோன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நீங்க நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ண 6 போட்டோஸ்ல ஒரு போட்டோ என்னுடைய பெண் குழந்தையோட போட்டோ, அந்த குழந்தைய நான் பேபி ஃபார்மிங் பண்ண சொல்லி மிஸ்ஸஸ் தாமஸ்ட கொடுத்தேன். அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குழந்தைய வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். சோ அதுக்காக ஒன் டைம் செட்டில்மெண்டா நான் அவங்ககிட்ட காசும் கொடுத்து வச்சிருந்தேன். ஆனா என்னத்தை தான் காசு கொடுத்து வச்சிருந்தாலும் நான் என் குழந்தைய பத்தி கேட்கிறப்பலாம் அவங்ககிட்ட இருந்து ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் வரவே இல்ல. நானும் எக்கச்சக்க தடவை மிஸ்ஸஸ் தாமஸ்க்கு லெட்டர் போட்டிருக்கேன். ஆனா எந்த ஒரு லெட்டருக்கும் அவங்க ரிப்ளை பண்ணவே இல்ல. சரி, லெட்டருக்கு தான் ரிப்ளை வரல, நேராவே நம்ம போய் அவங்க வீட்டுல பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கும் ஒரு தடவை போனேன். ஆனா அப்பா பாத்தீங்கன்னா அவங்க அந்த அட்ரஸ்லயே இல்ல, அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. சோ அது எனக்கு பயங்கரமான டவுட்டை கிரியேட் பண்ணுச்சு. அப்படி எனக்கு டவுட் கிரியேட் ஆயிருந்த அந்த ஒரு சமயத்துல தான் நீங்க பப்ளிஷ் பண்ண நியூஸ் பேப்பர் ஆர்டிகலையும் பார்த்தேன். இதை பார்த்த உடனே என்னுடைய குழந்தையோட உடலை பார்க்க ஓடோடி வந்திருக்கேன் அப்படின்னு எவ்லினா மர்மோன் அழுதுகிட்டே சொல்றாங்க. சோ இப்படி எவ்லினா மர்மோன் கொடுத்த வாக்குமூலம் பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் தாமஸ்க்கு எதிரான ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான எவிடன்ஸா மாறிடுச்சு இல்லையா? சோ அந்த ஒரு எவிடன்ஸை மிஸ்ஸஸ் தாமஸ் ஆண்டர்சன் சொல்லி இதுக்கு மேலே நீ தப்பிக்கவே முடியாது, சோ நீ உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரிக்கிறப்பதான் மிஸ்ஸஸ் தாமஸ் சிரிச்சுக்கிட்டே என்னோட உண்மையான பேர் அமெலியா டயர் அப்படின்னு சொல்றாங்க. நான் பிரிஸ்டலுக்கு பக்கத்துல இருக்கிற பைல்மார்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல தான் பிறந்தேன். ஆனா நான் பிறந்தது சின்ன கிராமமா இருந்தாலும் என் வீடு நல்ல வசதியான ஒரு வீடா தான் இருந்துச்சு. ஏன்னா எங்க அப்பா பாத்தீங்கன்னா ஒரு ஷூ மேக்கரா இருந்தாரு. அவரோட பேரு சாமுவேல் ஹாப்லி அண்ட் எங்க அம்மாவோட பேரு சாரா ஹாப்லி. அண்ட் நான் வீட்டுல ஒரே குழந்தைலாம் கிடையாது. எனக்கு முன்னாடி 3 அண்ணங்களும் பிறந்திருந்தாங்க, ஒரு அக்காவும் பிறந்திருந்தாங்க. நான் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு தங்கச்சியும் பிறந்திருந்தாங்க. சோ டோட்டலா என்னோட வீட்டுல 6 பேர் இருக்காங்க. அதுல லாஸ்ட்டுக்கு முன்னாடி பிறந்ததான் நானு. அப்படி ஒன்ஸ் நான் பிறந்ததுக்கு அப்புறம் என்னோட லைஃப் பாத்தீங்கன்னா செம்ம சுமூகமா நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அன்டில் எங்க அம்மா ஒரு நோயினால பாதிக்கப்பட்டு மனநலம் குன்ற வரைக்கும். எஸ், எங்க அம்மாக்கு ஒன்ஸ் மனநலம் குன்றினதுக்கு அப்புறம் அவங்கள முழுக்க பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் எனக்கு கிரியேட் ஆச்சு. சோ அதனாலேயே சின்ன வயசுல நான் ஸ்கூலுக்கு போறதுக்கு பதிலா எங்க அம்மாவை தான் முழுக்க பார்த்துட்டு இருந்தேன். அதனால என்னோட படிப்பும் கெட்டு போச்சு. இப்படியே எங்க அம்மாவை பார்த்து நாட்களும் ஓட ஆரம்பிச்சு வருடங்களாவும் மாறிச்சு. கடைசி 1848 வருஷம் எங்க அம்மா இறந்தும் போயிட்டாங்க. இப்படி எங்க அம்மா ஒன்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டுல என்னால இருக்க முடியல. சோ அதனால எங்க அத்தை வீட்டை போய் நான் தங்க வேண்டிய சிச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு. அப்படி எங்க அத்தை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்னோட சொந்த வீட்டுல கிடைச்ச அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு அங்க கிடைக்கவே இல்ல. ஏன்னா அவங்க வீட்டுல நான் ஒரு வேளை சாப்பிடணும் அப்படின்னாலே அதுக்கு எக்கச்சக்கமான வேலை பார்க்க வேண்டியிருந்துச்சு. என்ன ஒரு அண்ணன் மகளை எங்க அத்தை பார்க்காம என்ன வேலைக்காரி மாதம் பார்த்து கொடூரமா வேலை வாங்கி தான் எனக்கு சாப்பாடே போட்டாங்க. சோ என்னோட அத்தை வீட்டுல வாழ்றது எனக்கு நரகத்துல வாழ்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்படியே காலங்கள் ஓட ஆரம்பிச்சிச்சு. கடைசி 1859 வருஷம் எங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரு. சோ ஒன்ஸ் என்னோட அப்பா இருந்ததுக்கு அப்புறம் நானும் என்னோட அண்ணனான ஜேம்ஸும் பாத்தீங்கன்னா பிரிஸ்டல் சிட்டில இருக்கிற ட்ரினிட்டி ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம். அப்படி வந்து அந்த ஒரு டைம்ல எனக்கு வயசு 24 ஆச்சு. சோ அந்த ஒரு டைம்ல நான் ஜியார்ஜ் தாமஸ் அப்படின்ற ஒருத்தரை மேரேஜும் பண்ணிக்கிட்டேன். ஆனா அப்படி நான் மேரேஜ் பண்ண அவரோட வயசு 59 வயசா இருந்துச்சு. ஆனா எனக்கு தான் ஒரு 59 வயசா இருந்தாலும் எனக்கு அந்த டைம்ல மணி நீடட் அப்படின்றதுனால வேற வழியே இல்லாம என்னோட வயசு 24 ஆனாலும் அவருக்கு 59 வயசானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம். சோ இப்படி ஒன்ஸ் நாங்க கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட லைஃப் செம்ம சுமூகமா போச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்க அத்திட்ட நான் எவ்வளவு கொடூரமான லைஃப் அனுபவிச்சேனோ இப்ப அந்த லைஃப் இல்லாம இப்ப என்னோட லைஃப் செம்ம ஜாலியா சுமூகமா போயிட்டு இருந்துச்சு. அன்டில் 1869 வருஷம் வர்ற வரைக்கும். எஸ், 1869 வருஷம் என்னோட புருஷனான ஜியார்ஜ் தாமஸ் இறந்து போயிட்டாரு. அப்படி அவர் இருக்கிற அந்த ஒரு டைம்ல என் கையில ஒரு குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தை ஒரு பெண் குழந்தையாவும் இருந்துச்சு. சோ இந்த சொசைட்டில தனி ஒரு ஆளா சர்வே ஆகுது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி இருக்கிறப்ப தன்னோட கையில ஒரு சின்ன குழந்தைய வச்சுட்டு சர்வே ஆகுது அப்படின்னா அது சாதாரண விஷயமா என்ன கண்டிப்பா கிடையவே கிடையாதுல. சோ அதனாலே அந்த ஒரு டைம்ல நான் கண்டிப்பா வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு. அந்த ஒரு டைம்ல நான் நர்சிங் படிச்சிருந்ததுனால நான் நர்சிங் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணேன். ஆனா அப்படி ஜாயின் பண்ண அந்த ஒரு வேலையில என்னைய மாங்குன்னு வேலை வாங்கினாங்க. ஆனா எனக்கு தான் என்னைய மாங்குன்னு வேலை வாங்கினாலும் எனக்கு கொடுக்குற சம்பளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா கொடுத்தாங்க. சோ அந்த ஒரு குறைவான சம்பளத்தை வச்சு என்னால குழந்தைய நல்லா பார்த்துக்கவே முடியல. சோ அதனாலேயே வேற ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடுறப்பதான் என் கூட வேலை பார்த்த ஒரு சிஸ்டர் ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க. இதுதான் பேபி ஃபார்மிங் ட்ரேட் அப்படின்ற ஒரு பிசினஸ். சோ அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் பேபி ஃபார்மிங் ட்ரேட் அப்படின்ற ஒரு பிசினஸ் இருக்கு அப்படின்றதே எனக்கு தெரிய வந்துச்சு. அப்படி தெரிஞ்ச உடனே இது என்ன பிசினஸ் சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் கேட்டேன். அப்படி கேட்கிறப்பதான் பேபி ஃபார்மிங் ட்ரேட்ன்றது வேற எதுவும் கிடையாது. இல்லீகலா ஒரு பெண்மணிக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அதை அவங்களால வளர்க்க முடியல அப்படின்னா அதை வளர்க்கறதுக்காக பேபி ஃபார்மிங் பண்றவங்க அது கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குற அவங்ககிட்ட ஒன் டைம் செட்டில்மெண்டாவும் பேமெண்ட் கொடுப்பாங்க, இல்லாட்டினா வீக்லியாவும் கொடுப்பாங்க, இல்லாட்டினா மந்த்லியாவும் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கொடுக்குற காசை வச்சு நம்ம அந்த குழந்தைய பராமரிச்சு வளர்க்கணும். அப்படி வளர்த்ததுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் அவங்களே வந்து அந்த குழந்தைய வாங்கிக்கவும் செய்வாங்க. இல்லாட்டினா நாங்க அந்த குழந்தைய வாங்க விருப்பப்படல, நீங்க வேற யாராச்சும் அடாப்ட் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம வேற யாருக்காச்சும் இந்த குழந்தைய தத்து கொடுத்து அந்த காசையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேபி ஃபார்மிங் ட்ரேட் எனக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பேபி ஃபார்மிங் ட்ரேட் நம்ம பண்றோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒன் டைம் செட்டில்மெண்டா நம்ம பேமெண்ட் வாங்குறது தான் பெஸ்ட். நம்ம வீக்லியாவோ இல்லாட்டினா மந்த்லியாவோ வாங்கணும் அப்படின்னா குழந்தைய நம்ம தள்ளி விட்டு அவங்க ஓடி போயிட்டாங்க அப்படின்னா அவங்களை நம்மளால தேடி கண்டுபிடிக்கவும் முடியாது, அவங்ககிட்ட இருந்து காசை வாங்கவும் முடியாது. அதுக்கப்புறம் இந்த குழந்தைய என்ன பண்றதுன்னு நம்மளுக்கு தெரியாம நம்ம தலைமுடியை பிச்சுட்டு தான் நிக்கணும். சோ சப்போஸ் நீ இந்த ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போற அப்படின்னா குழந்தைய கொண்டு வந்து உன்கிட்ட கொடுத்தாலே நீ ஒன் டைம் பேமெண்டா தான் காசை வாங்கணும்
வாங்கணும் அப்படின்னு என்கிட்ட அந்த நர்ஸ் தெளிவா சொன்னாங்க. சோ அதனாலே நான் பேபி ஃபார்மிங் பண்றதுக்கு ரிச்சான ஃபேமிலில இருந்து யாராச்சும் குழந்தைய கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட யோசிக்காம 80 யூரோஸ் வரைக்கும் வாங்கினேன். அதாவது அந்த காலகட்டத்திலே இவங்க 80 யூரோஸ் வாங்கிருக்காங்க அப்படின்னா அதுக்கு நிகரான இந்திய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாயா அந்த காலகட்டத்திலே பேபி ஃபார்மிங் பண்றதுக்காக இந்த மிஸ்ஸஸ் தாமஸ் பார்த்தா அந்த குழந்தையோட அம்மாட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. அதுக்காக பேபி ஃபார்மிங் பிசினஸ் நம்ம ரன் பண்றோம் அப்படின்றதுக்காக நம்மகிட்ட வர்ற எல்லா கஸ்டமருமே ரிச்சா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இல்லையா? சோ அதனாலே என்கிட்ட வர கஸ்டமர்ல மேக்ஸிமம் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பவர் கஸ்டமரா தான் வருவாங்க. அப்படி வர்றவங்க அவங்க குழந்தைய கொடுத்துட்டு வெறும் 5 யூரோ தான் என்கிட்ட கொடுக்கவே செய்வாங்க. சோ அந்த ஒரு 5 யூரோ வச்சு என்னால எவ்வளவு நான் தான் அந்த குழந்தைய பாத்துக்க முடியும் நீங்களே சொல்லுங்க பாப்போம். சோ அதனாலேயே அந்த பவர் கஸ்டமர்ஸோட குழந்தைகளுக்கு என்னால நியூட்ரிஷன் இருக்கிற ஃபுட்டை கொடுக்கவே முடியல. சோ அதனாலேயே என்கிட்ட வர பவர் கஸ்டமர்ஸோட குழந்தைகளுக்கு மால் நியூட்ரிஷனும் ஏற்பட்டுச்சு. அந்த ஒரு மால் நியூட்ரிஷன்னாலேயே என்கிட்ட வர சில குழந்தைகள் இறந்தும் போச்சு. ஆனா என்னதான் சில குழந்தைகள் இருந்தாலும் என்கிட்ட வர மேக்ஸிமம் குழந்தைகளை நான் நல்லா தான் பாத்துக்கிட்டேன். சோ அதனால என்னோட பிசினஸ் செம்மையா ரன் ஆயிட்டு இருந்துச்சு. அப்படி ரன் ஆயிட்டு இருக்கப்போ தான் திடீர்னு எனக்கு ஒரு பேராசையும் கிரியேட் ஆச்சு. அதுதான் நம்மகிட்ட குழந்தை வளர்க்குற கொடுக்குற காசுல எதுக்கு நம்ம மேக்ஸிமம் காசு குழந்தைக்காக செலவு பண்ணோம்? அந்த காசு எல்லாத்தையும் நம்மளே எடுத்துக்கிட்டா என்ன? அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மகிட்டயும் எக்கச்சக்கமா காசு சேரும். ஏன்னா இவ்வளவு நம்ம பிசினஸ் பண்ணியும் நம்ம கையில காசு பெருசா நிக்கிற மாதிரியே தெரியல. சோ இனிமேலாச்சும் நம்ம பொழைச்சுக்க பார்க்கணும். சோ அதனால இனிமேல் நம்மகிட்ட குழந்தைய பாத்துக்கிறதுக்காக கொடுக்குற காசுல மேக்ஸிமம் காசை நம்மளே அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். சோ அதனால அதுக்கடுத்து என்கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அவங்க பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பேமெண்ட் பண்ண அடுத்த சில மாதங்கள்லயே பார்த்தா அந்த குழந்தைய நான் கொன்றுவேன். ஏன்னா என்கிட்ட வந்து ஒருத்தவங்க குழந்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க இல்லீகலா குழந்தைய பத்திட்டு தானே என்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. சோ அப்படி இல்லீகலா பத்திக்கிட்டவங்க உங்க குழந்தை உடல்நிலை சரியில்லாம இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னா அவங்க போயிட்டு வெளியே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா அவங்களே இல்லீகலா பத்திருக்காங்க அப்படின்னா ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தானே கெட்ட பேரு. சோ அதனாலே அவங்க அதை பெருசா கண்டுக்கிற மாட்டாங்க அப்படின்றதுனால இனிஷியலா நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்படி ட்ரை பண்ணி பார்க்கறப்ப அது சக்சஸ்ஃபுல்லாவும் மாறுச்சு. அப்படி சக்சஸ்ஃபுல் ஆன உடனே எதுக்கு நம்ம 2 மாசம் 3 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்? பேசாம குழந்தைய கொடுத்த 1 வாரம் 2 வாரத்திலே நம்ம கொண்டுலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த ஒரு விஷயம் எனக்கு சக்சஸ்ஃபுல்லான மாடலா தான் மாறுச்சு. சோ அது சக்சஸ்ஃபுல்லா மாறின உடனே எதுக்கு நம்ம 1 வாரம் 2 வாரம் வெயிட் பண்ணணும்? அவங்க குழந்தைய கொடுத்துட்டு போன சில நாட்கள்லயே கொண்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 நாள் 5 நாள்லயே நான் குழந்தைய கொல்ல ஆரம்பிச்சேன். ஆனா அப்படி குழந்தை கொல்றதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிக்கலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரியான ஒரு பிசினஸ் பண்றப்போ ஒரு குழந்தை இறந்து போச்சு அப்படின்னா அது இறந்ததுக்கான சர்டிபிகேட்டை நம்ம பேரண்ட்ஸ்ட கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ராப்பரான டெத் சர்டிபிகேட் வாங்கணும் இல்லையா? சோ அதுக்காகவும் நான் ஒரு ட்ரிக்கை கையாண்டேன். அதுதான் மதர்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு சொட்டு மருந்து. இந்த ஒரு சொட்டு மருந்து எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு குழந்தை அழுதுட்டே இருந்துச்சுன்னா அந்த குழந்தையோட அழுகையை நிப்பாட்டுறதுக்காக இந்த சொட்டு மருந்து கொடுப்பாங்க. அப்படி ஒன்ஸ் இந்த சொட்டு மருந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அழுகுற குழந்தை அழுகையை நிப்பாட்டிட்டு அது பாட்டுக்கு ஜம்முன்னு தூங்க ஆரம்பிச்சிடும். அப்படி தூங்குற குழந்தை மறுபடியும் பசில எந்திரிச்சு அழுதுச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும். ஆனா நான் அதுக்கு பதிலா மறுபடியும் அந்த குழந்தைக்கு நான் சொட்டு மருந்து கொடுக்க ஆரம்பிச்சேன். அதாவது மறுபடியும் ஓவர் டோஸ் அந்த சொட்டு மருந்து கொடுக்க ஆரம்பிச்சேன். சோ அதனாலேயே வெறும் சொட்டு மருந்தை மட்டுமே குடிக்கிற அந்த ஒரு குழந்தை உணவை பெருசா எடுத்துக்கிறதுனாலே மால் நியூட்ரிஷன் ஏற்பட்டு கடைசியில் அது இறந்தும் போயிடும். சோ ஒன்ஸ் இப்படி இறந்து போனதுக்கு அப்புறம் நான் டாக்டர்கிட்ட போயிட்டு சார் இந்த குழந்தை அழுகுதுன்னு சொல்லிட்டு நான் சொட்டு மருந்து கொடுக்க ஆரம்பிச்சேன். ஆனா அந்த சொட்டு மருந்து இந்த குழந்தைய கொண்டுச்சு சார்னு சொல்லிட்டு நான் கேட்டு சர்டிபிகேட்டையும் வாங்கிடுவேன். ஆனா நான் அப்படி வாங்குற சர்டிபிகேட் ஒரு சர்டிபிகேட் 2 சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறவாப்ல. ஆனா அடுத்தடுத்து எக்கச்சக்க தடவை அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு நான் சர்டிபிகேட் கேட்கிறப்ப அவரே என் மேல டவுட் பண்ணி என்னமா நீ வளர்க்குற குழந்தைல மேக்ஸிமம் குழந்தை மால் நியூட்ரிஷனால இறந்து போயிருது, இப்படி எல்லா குழந்தைகளுக்கும் நான் டெத் சர்டிபிகேட் கொடுத்தேன் அப்படின்னா அது எனக்கும் பிரச்சனை கிரியேட் பண்ணி விட்டுரும். சோ இதுக்கு மேல என்னால சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாப்ல. சோ அந்த ஒரு கம்ப்ளைண்ட்காக தான் கிட்டத்தட்ட 6 மாசம் வரைக்கும் நான் ஹார்ட் லேபர் கேம்ப்ல போயிட்டு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து வெளியே வந்தேன். ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறமே என்னோட ஆசை நிக்கல, அது பேராசையா தான் தொடர்ந்துச்சு. ஆனா இந்த மாதிரி பேராசை கிரியேட் ஆகிறப்பே எனக்குள்ள சில மாற்றங்களும் கிரியேட் ஆச்சு. அதுதான் என்னுடைய மனநலம் பாதிக்கப்பட்டது. ஏன்னா எங்க அம்மா பாத்தீங்கன்னா கடைசி காலகட்டத்தில் மனநலம் குன்றி தானே இறந்தாங்க. சோ அந்த ஒரு பிரச்சனை எனக்கும் உருவாச்சு. அதனால நானும் பாத்தீங்கன்னா பயங்கரமா மென்டலி அஃபெக்ட் ஆனேன். இதனாலே அடிக்கடி என்ன நானே காயப்படுத்தவும் செஞ்சேன். ஆனா இருந்தாலும் காசு சம்பாதிக்கணும் இல்லையா? சோ அதனாலே மறுபடியும் பேபி ஃபார்மிங் பண்ணி குழந்தைகளை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அதுக்காகவே நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுத்தேன். அதை பார்த்து எக்கச்சக்க பேரும் குழந்தைகளை என்கிட்ட வந்து கொடுத்தாங்க. அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் பேமெண்ட் ஒன்ஸ் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் குழந்தைகளை யோசிக்காம கொன்றுவேன். அப்படி கொண்டதுக்கு அப்புறம் டெத் சர்டிபிகேட் வாங்கணும்னா தானே டாக்டர்கிட்ட போகணும். அப்படி டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னா தானே சொட்டு மருந்துலாம் கொடுக்கணும். ஆனா சொட்டு மருந்து கொடுத்து பேபியை கொன்னாலும் டாக்டர் போலீஸ்ட்ட சொல்லிட்டு அது நமக்கு தானே பெரிய பிரச்சனை. சோ இதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை? பேசாம நம்மளே குழந்தைய கொன்னுட்டு ஏதாவது ஒரு ஆத்துல பார்சல் பண்ணி தூக்கி போட்டுட்டா பிரச்சனை சால்வ் இல்லையா? சோ அதனாலே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொட்டு மருந்து கொடுத்து அந்த குழந்தை மயக்க நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்க வெள்ளை கலர் டேப் எடுத்து அந்த குழந்தையோட கழுத்தை நெரிச்சு அதை கொன்னு பார்சல் பண்ணி ஆத்துல தூக்கி போட்டேன். அப்படி தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அந்த பேரண்ட்ஸ் இதை கண்டுக்காம விட்ட வரைக்கும் எனக்கு இது சுமூகமா தான் போச்சு. ஆனா சில பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா என் குழந்தை எனக்கு மறுபடியும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. சோ அதனாலே இதுக்கு மேல இந்த ஊர்ல இருந்தோம் அப்படின்னா நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அது ஒரு ஊர் 2 ஊர் இல்ல, ஒவ்வொரு ஊர்லயும் சில குழந்தைகளை கொன்ற உடனே அடுத்தடுத்த ஊருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டே இருப்பேன். அப்படி ஷிஃப்ட் ஆகிறப்ப ஒவ்வொரு ஊர்லயும் நான் பேபி ஃபார்மிங் ஆரம்பிக்கிறப்ப ஒரு பேர்ல தான் ஆரம்பிக்கவே செய்வேன். அப்படி ஆரம்பிக்கிற வித்தியாசமான பேர்ல தான் நான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பேன். அந்த டைம்ல தான் எவ்லினா மர்மோன், அதாவது அந்த வாக்குமூலம் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து இவங்களை கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. அப்படி
கான்டாக்ட் பண்ணோடனே குழந்தைய தாராளமா கொண்டு வாங்க, நான் அவங்கள பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைய வாங்கிட்டு அவங்க கொடுத்த 10 யூரோவையும் வாங்கிட்டு வழக்கம் போல அந்த குழந்தையும் கொண்டு தேம்ஸ் நதியில தூக்கி போட்டாங்களாம். இதுதான் நான் கொண்ட கடைசி குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி இவங்க கொண்ட கடைசி குழந்தையோட அம்மா தான் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அப்படி வாக்குமூலம் கொடுத்த உடனே இவங்களை கொண்டு போய் கோர்ட்லயும் சப்மிட் பண்றாங்க. அப்படி சப்மிட் பண்ண உடனே 4.5 நிமிஷத்திலேயே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தூக்கு தண்டனையும் கொடுக்கப்படுது. கடைசியா ஜூன் 10, 1896 வருஷம் இவங்க தூக்கிலிடப்படுறாங்க. இப்படி தூக்கிலிடப்பட்ட இந்த மிஸ்ஸஸ் தாமஸ் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய கொன்றாங்க அப்படின்ற ஒரே ஒரு எவிடன்ஸை மட்டும் வச்சுதான் இவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்து தூக்குல போட்டாங்க. ஆனா உண்மை நிலவரப்படி பாத்தீங்க அப்படின்னா சில பேரு இவங்க 100 பேரை கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா வேறு சில பேரு இவங்க ஒவ்வொரு ஊர்லயுமே கிட்டத்தட்ட 6 குழந்தைய கொண்டிருக்கலாம். சோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா கடைசி 30 வருஷத்துல கிட்டத்தட்ட 500 குழந்தைய கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இவங்க எவ்வளவு கொடூரமான ஒரு சீரியல் கில்லரா வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கங்க. ஆனா இந்த ஒரு சீரியல் கில்லர் தான் பாத்தீங்கன்னா இங்கிலாந்தோட லாவையே மாற்றி அமைச்சிச்சு. எஸ், இந்த ஒரு கேஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கிலாந்தோட சட்டத்துல எவ்வளவு பெரிய லூப் ஹோல் இருக்கும் அப்படின்றத இங்கிலாந்து கவர்மெண்டே எதிர்பார்க்கல. என்னடா நம்ம பேபி ஃபார்மிங் அப்படின்றது நல்ல பிசினஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இந்த ஒரு பேபி ஃபார்மிங் பிசினஸ் வச்சு குழந்தைகளை கொண்டு கூட சம்பாதிக்கலாமா அப்படின்னா இதுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது, இதுக்குன்னு ஒரு புதிய சட்டத்தை இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சீரியல் கில்லரை தூக்கிலிடப்பட்டதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா சில்ட்ரனுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா சேஃப்டி அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு அதுக்கு அடுத்த வருஷமே, அதாவது 1897 வருஷமே பாத்தீங்கன்னா இன்ஃபன்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு புது சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அதன் மூலமா தான் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் பேபி ஃபார்மிங் அண்ட் அடாப்ஷன் சென்டர்ல ஆகும்போது அதுல எல்லாத்துலயுமே ஸ்ட்ரிக்ட்டா கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 1908 வருஷம் அதுல இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆக்கி சில்ட்ரன்ஸோட சேஃப்டியை இன்னும் உச்சகட்ட லெவலுக்கு இங்கிலாந்து கவர்மெண்ட் கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேஸ்ல இருக்க ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குற்றவாளியை பிடிச்ச 2 மாசம் 7 நாட்கள்ல இவங்களை தூக்கிலிடவும் செஞ்சிருக்காங்க. சோ எவ்வளவு குயிக்கா ஆக்ட் பண்ணிருக்காங்கன்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, போகும்போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.